பரிதாரத்தை பூசிக்கொள்ள இந்த மங்களபுர நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து கனிமொழி என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். நானும் அயல்நாடு சென்று பட்டம் படிவதில் முடித்து மீண்டும் தாயக வந்திருக்கின்றேன். அம்மாவா அப்பா பார்க்கணும். அம்மா வழக்கமாக நடக்க வேண்டும். நாட்டிய கலை ஆரம்பம். கொஞ்சம் ஒதுங்கனா பல்பு பீஸ் ஆயிருக்கும். வந்தவர்கள் கண்ணுக்கு விருந்த வைத்தார்கள். அதுக்கு விருந்தளிக்கல கேக்குறேன். வர சொல்றமா ரேவ்ல. வணக்கம் வணக்கம் மகாராணி. படைக்கல வரசி. நல்லா இருமா. வாழ்க வாழ்க. பொம்மையாட்டி பார்த்தா நாய் மாரி அழில. ஒரு நல்ல விஷயத்துல எதுவுமே உட்கார வச்சாங்கன்னா பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் மாதிரி. ஆமாம்பா.
உலகம் பேர் நான் வாய்ச்சனமா எப்படி ஆச்சுனா நல்லா இருமான்னு வாய்ச்சனே. பாக்க எப்படி இருக்குது என் பொண்ணு பொண்ணு தானா நல்லா இருமா சுகமா டான்ஸ் ஆடுமா ஆமா. அது என்ன பண்ணி சனிக்கு வருவாளோ அப்படியே போங்க. நான் கூட்டு வேணாம் பாக்க கண்ணரா பூ வரச்சா கூட்டுமா. விளையாடாதரா. நான் பேசிடுறேன் நாலு அறியாத பசங்க பார்த்தாங்கன்னா கை வச்சா உடம்பு தாக்காதரா. ஒன்னாவது நான் பேசிடுறேன் கண்ணரா போடா அவளை கௌரவமா சொல்ற. படா 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 சொல்ற போறேன். போடா, டேய், 2 பேரும் உள்ள போங்கடா. ஏடாப்பா டேய், செய்து 2 பேரும் வெளிய வர. எதுக்கு எந்த ஒரு நாடகத்துக்கு போனாலும் வேனை விட்டு நீங்க 2 பேரும் முதல்ல இறங்காதீங்க. ஏன்? தாமலை ஊத்துக்குள்ள ஊர்கார பார்த்தா ஐயோ ஆட்காரன் நாடியம்மா இந்த வச்சு இறங்குறான். இவருக்கு அண்டாவரம் சோறு வைத்தா நம்மள. போடா போடா உள்ள. வணக்கம் கூக்கல். ஒரு 1000 ரூபாய் அமுச்சு கொடுக்குள்ள. அதுக்குதானே நான் வந்திருக்கேன். தாத்தா மறுபடியும் பாடுறா. பெரியவரே, நான் ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகுதுமா. நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நீங்க வந்து பாத்தீங்களோ? தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு ஆப்பிள் வந்தேன். வேணாம், சப்போட்டா வாங்கி கொடு. சப்பிங்க தாத்தா, ஏமா என்னை அழைத்த காலம் என்ன? 2 லோடு சிமெண்ட் மூட்டை வந்துக்குது, இறக்கி போடணுமா? சரிங்க தாத்தா, வரேன். ஏய் வாடிங்க, அடிங்கம்மா பிளாஸ்டிக் கிளாஸ் விட்டா போய் தூங்குவா போயிருக்கிறவா. குழந்தை உனக்கு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? முதல்ல வந்து ஆடிட்டு போயிட்டேன். சரிங்க. அது மன்னார் சாமிக்கு பிடிக்கல. ஒரு அடுத்த மாடு லாலா பாட்ட நெருப்பு வேலாயுத மாடு ஒரு சைக்கிள் ஒரு தங்க காய்ச்சல் மன்னார் சாமி மன்னாசாமி நமக்கெல்லாம் பணியடக்க தெய்வம். அந்த தெய்வத்தை பார்த்து நாருந்தியடா பாவி நாருந்தியடா. மன்னார் சாமி தானுங்க. மன்னர் சாமி மன்னர் சாமி மன்னர் சாமி. நார் நோய் கூடாது. நார் வரக்கூடாது. லோடு இறங்கும் போது போய் அப்படி நில்லு. என்ன வாய்ப்பு? சின்ன லோடு இது பெரிய லோடு. சிரிக்காதடா சின்ன பையன் மவனே. தோத்ததா பாப்பா கலிச்சா பாக்கல நீ என்ன கலக்குற? கண்ணு பாப்பா குழந்தை அதனால நாட்டிய சிறப்பா இருக்கணும். ஆகட்டும். சரிங்க. அடிச்சு
வந்தா போ ஆய் வந்தா போ நாட்டாயா அது எங்கிட்டு வருதுமா ஏய் என்னடா பேசுறாவா ஹாய் ஐ அம் சீனா ஐயூரே சீனா சீனா கச்சல்யா நீ சீனா அவர் சூனா பானா சோனா பானா தெரியலையா சுப்பையா பாண்டியா ஏய் ஐயோ மச்சாங்கடா பரா சப்பையா துப்பையா பாண்டியா ஐயோ வாயில கதை கோயிட்டு வச்சுக்கிறாளாடா நாக்கு நெளி வெளி நிட்டு சுப்பையா பாண்டியன் சுப்பையா this is a dance program this is a மன்னர் ராஜ்ய மன்னர் கோயிசாமி இடி கோயிசாமி நாக்கு வெளி நிட்டு கோவிந்தசாமி சொல்லு கோவிந்தசாமி கோவிந்தசாமி ஆமா சொல்றியா this is a கோவிந்தசாமி this is a கஞ்சாமி this is a முன்சாமி this is a நாராயணசாமி this is a குப்புசாமி this is a கருப்புசாமி black man நீக்ரோ காரன் ஆமா அட்டை கருப்புசாமி அட்டை கருப்புசாமி அட்டை கருப்பு அட்டை கருப்பு கருப்பண்ண சாமி this is a மன்னர் முரல் மன்னர் this is a மகாராணி கோத்தா மகாராணி this is a மகாராணி this is a மக்குராணி இல்லடி செக்குராணி என்னடா பேசுறது ஒரு 20 ரூபாய் இந்த 8 மை கடையில எலி மருந்து வாங்கிட்டு போறா சாவுட்டாவோ ஐயோ this is a மகாராணி pregnant இவர் இல்ல this is a pregnant டமார் this is a இளவரசி இல்ல குரியாகாட்சி போய் சொல்ல இளச்சி கிடையாது இளவரசி ஐயா காக்கா அரக்கோ எங்கன்றா பாகிஸ்தான் சீனா வந்து கூட்டம் அந்த மைக்கா முச்சியா எலக்ட்ரிஷன் ஐயா this is a கோட்டை பூண்டி this is a village கோட்டை பூண்டி இல்ல கோட்டை பூண்டி அம்மா தாய் அரக்கோ பேசி முன்னு வர முடியல ஐயோ டான்ஸ் புரோகிராம் டமார் ஃபேமிலி அதர் டமார் ஃபேமிலி பிக் டமார் 11 மாசம் 11 டான்ஸ் புரோகிராம் இப்போ வந்து எங்க தான் இஷ்டா பண்ணுவீங்க ஐயோ கேரளாவா ஒரு நாள் இந்த பச்சு கோகனட் சரகளை ஊற்றி குடிச்சிட்டு ஆடிக்கிறான் ஆமா this is a dance program ஆமா தெரியாதா டான்ஸ் ப்ரோகிராம் நாக்கியா டான்ஸ் ப்ரோகிராம் கத்தரா தட்ட புக்கு தக்க டான்ஸ் பரதநாட்டியம் ஏய் உம்மா பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் ஓடி டேய் உம்மா ஓடி நம்ம நாட்டி காகாவலிப்பா புள்ளைங்க ஆடுவாங்க டிக்கி போட்டுக்கணும் போல சரி அதெல்லாம் ஓடியா டான்ஸ் ப்ரோகிராம் ஆமா ஆட வேண்டும் பாட வேண்டும் நீ அவளுக்கு இங்க எதுக்கு வந்த என்ன கர்ம சொல்லு ஆமா நீ குஞ்சுமா தான் கேட்கணும் ஒரே வழியா கத்துக்கூடா செட்டனா குஞ்சுமா எனக்கு நான் தமிழ் கத்து தரேன் டான்ஸ் ப்ரோகிராம் சாங் பெல்ட் போட்டுக்கிறியா ஆடும்போது அடிச்சு போட்டு
டேடி மம்மி டடடி மம்மி டேடி மம்மி டடடி மம்மி எந்த வித குறையும் கிடையாதப்பா. காண முடியாதப்பா. உனக்காக ஏற்பாடு செய்து அப்படியா? ஆமா அம்மா, நாங்கள் அயல்நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து மீண்டும் வந்திருக்கின்றோம். எங்களை எதற்காக வர வைத்தீர்களப்பா? படிப்பல எப்படிமா? எந்த வித குறையும் கிடையாதப்பா. அப்படியா? ஆமா. எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? எதற்காக? நீயே வளர்ந்து விட்டாய், ஆமா. பருவத்தை அடைந்து விட்டாய், விரைவில் திருமணம் செய்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று எங்கள் இருவருக்குமே ஆசை இருக்காதா? எனக்கு திருமணம். அதுக்கு தம்மா வர வச்சோம். அம்மா, எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம்மா. என்ன லவ் பண்றியா? என் பொண்ணு பத்தி என்ன நினைக்கிற? கல்யாணம் ஆனா என்ன லவ் பண்றதா? என் தாய் தந்தை வளர்ப்புடா என் தங்கச்சி. யாரா லவ் பண்ணா கூட பரவாயில்லை, யாரும் இஷ்டத்துக்கு ஓடுறாங்க. அப்பா வச்சுக்கு போய் சட்டியோட உட்கார வச்சிருவாங்க. அம்மா, கேட்டு வேணும்னு சொல்றேன். முதல்ல அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைங்க. ஆமா, முதல்ல உனக்கு ரமா திருமணம், அதை எடுத்துக்கப்பா. அதன் பிறகுதான் அண்ணனுக்கு திருமணம். என்ன வயதாகி விட்டது? அண்ணன் தான் முதல்ல திருமணம் செய்ய வேண்டும். அண்ணனுக்கு திருமணம் செஞ்சு வைங்க. அழகான ஒரு அண்ணி வரட்டும். அந்த அன்னைக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கட்டும். அந்த ஆண் குழந்தை வளர்ந்து ஆளாட பிறகு அத்தையும் நான் திருமணம் செஞ்சுக்கிறப்ப. ராச பத்தியா, அது உன்னை அத்தைன்னு கூப்பிடாது, ஆயான் தான் கூப்பிடும். பத்தியா சரின்னு சொல்லுமா? எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம். இல்லைன்னா அண்ணனுக்கு திருமணம், உனக்கு தான் திருமணம். தங்கா, ஒரு வீட்டில் கண்ணீருக்கு காலை விளையாடலாமா? முதல்ல உனக்குத்தான் திருமணம், உனக்குத்தான். ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, ஒரு ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் அண்ணன் தங்கைகள் தங்கச்சிக்கு அப்புறம் திருமணம் தப்பா நினைக்காதீங்க. இளவரசராகி உங்களுக்கு ஒரு இளவரசி தேர்ந்தெடுத்து, இளவரசிக்கு தகுந்த ஒரு இளவரசர் தேர்ந்தெடுத்து, ஒரே மனமேரியில, ஒரே நாள்ல, ஒரே தாலியில, ஒரே முகூர்த்தத்துல ரெண்டு பேரும் தான் கல்யாணம் போவோம். அப்படியா? அப்படி தெளிவா கூறணும், விளக்கமா சொல்றாங்க. அண்ணா, அப்பா, என்னம்மா? அம்மா, எனக்கு திருமணம் ஒன்று வேண்டும் என்றால் இப்பொழுது வேண்டாம். பேர் எப்பதானே செய்து போறேன்? மீண்டும் மேல் படிப்பு படிக்க போறோமா? படிக்க போறியா? படிக்க போறியா? அதுமா பட்டினா லூஸ் ஆயிடும். கற்றது கைமண் அளவு, கல்லானது உலக அளவு. என் தங்கச்சி இன்னும் படிக்கணும் ஆசைப்படுறா. நான் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு மேல் படிப்பு பத்திர பத்திர உசாரு. நீ ஜாகிரதையா போயிட்டு வா. தங்கையா திருமணம் வேண்டும் என்று வரித்து போய்விட்டான். நீயா திருமணம் செய்துக்கடா? அப்பா, அவள் ஏதோ தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசுகிறார்.
நீங்களும் பேசலாமாப்பா. தங்கை இருக்க நான் திருமணம் செய்து கொள்ளலாமா? உண்மைதான். கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும். அப்போது எப்போது நான் திருமணம் செய்து வையுங்கள் என்று உரைக்கின்றனோ அப்போது செய்து வைத்தால் போதுமாப்பா. திருமணம் இப்படி தேவையில்லை உனக்கு. தேவை கிடையாது. சரி விடுடா. இதை விட ஒரு முக்கியமான செய்தி. என்னப்பா? எனக்கோ வயதாகி விட்டது. எப்ப போய் சேர போறீங்க? அப்படியே அடிச்சு பாரு, வயசாகி போச்சு. பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு காசு யாத்திரைக்கு எப்ப போய் சேர போறீங்க? டேய், எனக்கு பிறகு என்னுடைய மகன் இந்த நாட்டுக்கு மன்னனாக இருக்க வேண்டும். அந்த அழகை நான் பார்க்க வேண்டும். அவனடா சிம்மாசனத்திலே அப்பா மணிமுடி சூட்டி சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. உங்களுடைய விருப்பத்திற்கு நானே மறுப்பா கூறப்போகிறேன். இருந்தாலும் இன்னும் காலங்கள் நேரம் வரும்பொழுது மணிமுடி சூட்டி வைங்களப்பா. சம்மதம் தானே? ஆமாம். வருகின்ற வெள்ளிக்கிழமை முடி சூட்டி விடா. அப்படியா? யாரே ஏற்பாடு செய்து முடியுங்கள். நகரோடு கற்பகசோலை கண்ணில் வந்தார் கண்ணுக்கு அழகாக, ஓ கண்ணுக்கு அழகாக. வருகிற வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு மனைவி கூட்டு விழா கொண்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா மகிழ்ப்பட்ட திருவிழி மகாராணி அவர்களை பாரதி தளபதியாரே என்றும் இல்லாமல் தனிமையிலே இப்படி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன காரணம்? என்ன தளபதியாரே, வருகிற வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு மனைவி கூட்டு விழா கொண்டவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாராணி அவர்களை வருகின்ற வெள்ளிக்கிழமை உன்னுடைய மகனுக்கு முடிசூட்டி விழா என்று
மன்னர் சொன்னவுடனே உங்களுக்கு ஆனந்தம் அதிகமாகிவிட்டது. ஆமா தளபதியாரே. நீங்கள் உன்னுடைய மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டதற்கு ஏன் அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார்? எதற்காக மறுப்பு சொன்னார் தெரியுமா? உன்னுடைய மகன் ஒரு ஏழை பெண்ணை காதலிக்கிறார். என்ன சொல்றீங்க? உண்மை. உண்மையா? உண்மை. அதுக்கு அவள் மற்றும் அரண்மனைக்கு மருமகளாக வந்துவிட்டால் காலமெல்லாம் நீ அவளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். எதிர்காலம் யாருக்கு மணிமுடி சூட்டு விழா செய்திருக்கிறார்? உன்னுடைய மகனுக்கு தான். உன்னுடைய மகன் மன்னனாக வந்துவிட்டால் அந்த ஏழப்பின் மகாராணியாகத்தானே வர வேண்டும். அவள் மகாராணியாக வந்துவிட்டால் காலமெல்லாம் அவளுக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி ஏழை பெண்ணை என் நாட்டு மகாராணியாக வேண்டுமா? நான் விடவே மாட்டேன் தளபதியை. மகாராணி, உன்னுடைய அந்தஸ்து அதிகாரம் அத்தனை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்னுடைய சொல்படி கேளுங்கள். அப்படியா? அதை காட்டுங்கள். நான் செய்து முடிக்கிறேன். கண்டிப்பாங்க. மற்றதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வருகிறேன். நாளை விஜயத்தில் சந்திக்கலாம் என்று ஒருத்தார் என்னுடைய காதலர். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறேன். சந்தோஷமாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தந்தானே.
குலுங்குதடி தந்தான் தந்தானித்தானா தந்தானித்தானா படிச்சு பார்த்தேன் இரவில் பிடிச்சி பார்த்தேன்
கொஞ்சம் கை தட்டலாமா? நன்றி நன்றி. என்ன இது இவ்வளவு நேரமாக என்னுடைய காதல வரவில்லையே? ஒருவேளை அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்திருக்கும். சரி, நாளை தினம் சந்திக்கலாம். இப்போது நான் வீட்டுக்கு போகிறேன். அசைந்தால் உன் உயிர் போய்விடும். முத்தழகி, ஐயா, உனக்காகவே பிறந்தவனா? யாரு? எனக்காகவே நீயும் பிறந்திருக்கிறாய். ஓஹோ, எனக்காகவே வளர்ந்து மாநிலத்தை அடைந்து விட்டாய். நல்லா இருக்குது கதை. உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். காத்திருந்தவன் மனைவியை நேர்த்து வந்தவன் தட்டி சென்ற கதையாக மாற்றி விட்டாயே. முத்தழகி, நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த முத்துவர்மனை காதலித்துக் கொண்டிருக்கிறாய். நீ யார் என்ன என்று தெரியவில்லை. முன்பின் உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்காக நீ பிறந்திருக்கிறாயா? எனக்காக பிறந்தவர் என்னுடைய காதலர் முத்தழகன். அவனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் நான் சரி, வாழ்க்கை அவனோடு நடத்திக்கொள். நீண்ட நாள் முன்மீது எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு முத்தமுறையே. என்ன முத்தமா? ஆமா. அடைச்சிப்பது வாயமுடி. பலர் அள்ளி வீசும் மற்ப காசுக்காக பள்ளிகளில் படுத்துள்ள பகல் ராணி நான் கிடையாது. கொக்கரிக்கும் கொல்லிக்கட்டையை அள்ளி பறிக்கும் அர்ப்பணி வேண்டாம் இந்த அல்பபதி. வர முடியுமா? முடியாது. வர முடியாது. போட என்னை கட்டியெடுத்த ஒரு மொத்தம் தர முடியுமா? முடியாது. இதே இடத்துல உயிரே போனாலும் சரி, உன்னை கட்டி எடுத்து என்னால் மொத்தம் கொடுக்க முடியாது. முத்தழகி, என்ன நீ இறந்து விட்டாலும் சரி, இடுகாரி என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே குழி தோண்டி புதைத்தாலும் சரி, புதையுண்ட இடத்தை தேடி கண்டுபிடித்து உன் புறத்தை எடுத்து ருசி பார்ப்பினே தவிர உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அப்படி ஒரே ஒரு மொத்தம் முடியாது. இதே இடத்தில் உன்னை கட்டி போகிறேன். மொத்தம் கொடுக்க முடியாதுன்னா முடியாது. என்னை நினைக்காத நீ இருக்கவே கூடாது. நீ கலக வேண்டாம். இந்த பாவி என்ன கொலை செய்திருப்பான். இனி கவலை என்பதே தேவை கிடையாது. நான் வந்து விட்டே நான் பார்த்து கொள்கிறேன். பொருத்தமா இருக்கா? என்ன என் மயில் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வெட்டு வெறி புண்ணிய பாவி. மூஞ்ச பத்தி நல்லா வைக்க போறாட்டுங்கிற வைக்க போற மாலை போனா நல்லா இருக்கு. சொன்னதான் வைக்கும். முத்துவர்மா, கருத்து முகமுடி. அவள் யார் தெரியுமா? யார் அவள்? என்னுடைய காதலி. மடையா? என்னுடைய மனைவிடா, வருங்கால மனைவி. நிறுத்தும் வார்த்தை. அவள் யார் தெரியுமா? என்னுடைய அன்பு காதலி, ஆசை காதலி, ஒப்பற்றை காதலி, ஒரே ஒரு காதலி. எனக்கு எதிர்கால மனைவி என்று நான் சொல்லுகிறேன். முத்துவர்மா, உன்னுடைய காதலி எனக்கு மனைவியாகலாம். ஆனால் என் மனைவி உனக்கு காதலியாக முடியாது. அவளை விட்டு போக முடியுமா? முடியாதா? மரியாதை இல்லாத கேப்ப நானு. நீ 1000 தேட சரி. கருத்து மூளை. நீ காதல் என்பது எப்பேற்பட்டது தெரியுமா? ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் வித்தியாசம் பாரம்பரிய வருவதால் காதல். பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதால் காதல். ஏன் இதயத்தை அவனிடத்தில் வரி கொடுத்து விட்டேன், அவனுடைய இதயத்தை என்னிடத்தில் வரி கொடுத்து விட்டால் பிறகு ஏன் எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் தான் காதலிக்கிறோம். நாம் இருவரும் அவளுக்காக போட்டிட்டு கொண்டிருக்கிறோம். இருவரும் வாழ்முறையை சந்திப்போம். யார் வெற்றி பெறுகிறார்களோ வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த அப்படியா? அந்த பாவி என்னை கொலை செய்து விட்டானே அத்தா. முத்தழகி, என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றைக்காக முத்தழகி உன்னுடைய உயிரை பறிகொடுத்து விட்டாய். முத்தழகி, 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 அத்தா, முத்தழகி, அத்தா, இதோ பாருங்கள் அத்தா. நான் இப்போதே மருத்துவத்தில் சென்று வைத்தியத்தில் அழைத்து சென்று உன் உயிரை நான் காப்பாற்றி விடுகிறேன். வேண்டாம் அத்தான், எனக்காக கலங்க வேண்டாம் அத்தான். அழகி, இனி இந்த பாவி நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அத்தான். இந்த பாவின் விதி முடிந்து விட்டது அத்தான். முத்தழகி, அப்படிப்பட்ட வார்த்தையை கூற வேண்டாம் முத்தழகி. என் உயிர் போகும் நேரத்திலே கரசி
கொண்ட ஆசை அதை தாங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். உனக்கு ஆசை? ஆமா மச்சான். என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உயிரையே பறிகொடுக்க புரிந்து விட்டாய். உனக்கு என்ன ஆசை? உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் முத்தழகி. உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? இந்த மணிபுரி நாட்டு மன்னராக நீங்க அமர வேண்டும். மன்னராக அமர்ந்த பிறகு என்னை கொண்ட அந்த கருத்த முகமடி யார் என்று கண்டுபிடித்து அவனுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும். அதுவே என்னுடைய முதல் ஆசை. இரண்டாவது ஆசை என்ன தெரியுமா? என்னை தவிர வேறு எந்த பெண் கழுத்திலும் தாலி கட்ட மாட்டேன் என்று நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க. இந்த நாட்டுக்கு மன்னனாக நான் திகழ்வேன். அந்த உன்னை கொன்ற அந்த கருத்தை கண்டுபிடித்து அவனுக்கு தகுந்த தண்டனை நான் வழங்குவேன். அது மட்டும் இல்லாமல் உன்னை தவிர எந்த ஒரு பெண்ணின் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். இதுவே சத்தியம். முத்தழகி, 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 முத்தழகி. முத்தழகி, என்னை விட்டு பிரிந்து விட்டாயே முத்தழகி. முத்தழகி, முத்தழகி, என்னைப்பா என்னைப்பா கண்ணா முத்தழகி. முத்தழகி, பூ வாங்கி வந்த நேரம் ஏ பொண்ணு ரதம் ஒன்னே காணோம். ஏழேல குயிலே என்னோட மயிலே பொன்னே என் மணியே பூனாயே தனியே வாழ்ந்தாலும் உன்னோடுத்தான் செத்தாலும் உன்னோடுத்தான் என்று நீ சொன்னவ என் நெஞ்சில் நின்றவ விட்டு தான் போனதென்ன நீராக ஆனதென்ன. என்னோட மீனாட்சி நீ சொன்னது என்ன? என்னோட மீனாட்சி சொன்னது என்னாட்சி. நீ என்னோட மீனாட்சி சொன்னது
என்னுடன் மீனாட்சி நான் சொன்னது என்னாச்சு நான் சொன்னது என்னாச்சு உன்னை பிறந்த இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன் முத்தழகி? அத்தான், எப்போது என் கழுத்திலே மங்களத்தை கட்டி மனைவியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? உன்னுடன் வாழ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று அல்லும் பகலமாக என்னிடத்தில் உரைத்தாயே முத்தழகி. மனதிலே முளைக்காட்டை கட்டி இந்த அரண்மனையில் சீர சிறப்போடு வாழலாம் என்று என்னிடத்தில் உரைத்தாயே முத்தழகி. உன்னை விட்டு பிரிந்த இந்த உலகத்தில் இந்த எப்படி வாழ்வேன் முத்தழகி? எப்படி வாழ்வேன் அம்மா? எப்படி வாழ்வேன் என்று ஒன்றுமே தெரியவில்லை. சாமி, காவல் ஐயா, அன்பு ஐயா, என்னை விட்டு பிரிந்து விட்டார். இருந்தாலும் கொண்டு வா நீதிமன்றத்திற்கு. ஆகட்டும். விழுந்தாருடைய மகனுக்கு முடிசூட்டு விடா. ஆராய்ச்சி மணி அடிக்கிறது மன்னர், ஆராய்ச்சி மணி கரத்திலே செங்கல் பிடித்து சிரசிலே மனுருத்தி இந்நாட்டை சீர சிறப்போடு அரசாட்சி புரிதுகள் அப்பா. அப்பா, உங்கள் ஆட்சியில் தர்மம் தளர்த்து போகும் என்று பார்த்தால் அதர்மம் தளர்த்து வாங்கி விட்டது. தர்மம் சீர்குலைந்து விட்டது அப்பா, சீர்குலைந்து விட்டது. உங்கள் ஆட்சியில் நேர்மைகள் அனைத்தும் இழந்து அதர்மம் தளர்த்து வாங்கி விட்டது அப்பா. மகனே முத்துவர்மா, என்ன உரைக்கிறாய்? நம் நாட்டில் ஒரு கருத்து முகமுடி பெண்ணினுடைய கற்பை கெடுப்பதும் வீடுகளுக்கு தீ வைப்பதும் பொன் பொருளை களவாடுவதும் இப்படிப்பட்ட கொடிய செயலை செய்து வருகிறான் அப்பா, செய்து வருகிறான். தளபதியாரே, நம்முடைய நாட்டில் கருத்தம் கூட உலாய் கொண்டிருக்கிறான். அவனை தேடி கண்டுபிடிக்காமல் என்னையா செய்து கொண்டிருக்க? திருமானி, நாட்டு மக்கள் என்னிடத்திலே முறையிட்டார்கள். அவர்கள் சொன்ன உடனே அந்த மகனுடைய 4 புறமாக தேடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கரத்திற்கு அகப்படவில்லை. அந்த கருத்து மகன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? முத்தழகி என்று சொல்லக்கூடிய பெண்ணை, இந்த பெண்ணுடைய கற்பியை கெடுக்க துணுறப்பா விரைந்து சென்று அவளை காப்பாற்ற வேண்டும் என்று வாழ்போர் தொடுத்தேன். அந்த நேரத்தில் அந்த கருத்து முடி என்னை கொல்வதற்கு துணிந்து வந்தான். ஆனால் என்னை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை பறிகொடுத்து விட்டார். ஏழ்மைக்குள் பிறந்தவன், தாய் தந்தை இல்லாத அனாதையப்பா, அனாதையப்பா. மகனே முத்துவர்மா, அப்பா, இறந்து கிடப்பவள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவள். பேர் என்ன? முத்தழகி. முத்தழகி. ஆமா, அவள் இறந்து விட்டால் அவளுக்காக பரிந்து பேசுகிறாயே, என்ன காரணம்? இவள் ஏழ்மை குடியில் பிறந்தவள் மட்டும் என்று உரைத்தேனே. இந்த முத்தழகி யார் தெரியுமாப்பா? யார்? யாரா? என் காதலி அப்பா, என் காதலி. எனக்கு முன்னமே சொல்லலையாட பாவி. கால நேரங்கள் ஒன்று உன்னுடைய தாயின் தந்தை உனக்கு திருமணம் என்று சொன்ன உடனே நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவருடைய பேர் முத்தழகி என்று ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அங்கே திருமணம் முடித்திருப்பார்களே. பார்த்திருப்போமாடா. உரைக்கலாம் என்றுதான் நினைத்தேன். கால நேரங்கள் ஒன்று கூடி வரட்டும், பிறகு எடுத்து கூறலாம். அப்போது தாய் தந்தை சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நான் நினைத்திருந்தேன் அப்பா, நினைத்திருந்தேன். அந்த கருத்து மகனை இவளை கொல்லுவாள் என்று நான் கனவில் கூட எண்ணி பார்க்கவில்லை அப்பா. மகனே, இந்த உண்மை உரைக்காமல் மூடி மறைத்து விட்டாய். உன்னுடைய காதலை இருந்து விட்டால் என்ன செய்வது? மகனே, உன்னுடைய காதலை உன்னை விட்டு பிரிந்து விட்டால் உயிரோடு இருந்தாலும் என்னுடைய மருமகள் தான். இறந்த பிறகும் நம்முடைய மருமகளாச்சேங்க. அதனால் அரசாங்க முறை பிரகாரம் அதோ தெரியுதே தளபதியாரே, காட்டு பங்களா எடுத்து முறையோடு
அடக்கலம் செய்து விடுங்கள். ஐயோ மருமகளே, நீங்கள் சொன்னதை போன்று நம்முடைய நாட்டின் எல்லப்புறத்தில் இருக்கும் காட்டு பங்களாவிலே பத்திரமாக அடக்கலம் செய்து விடுகிறேன். செய்து விடுங்கள். என்ன விட்டு போயிட்டியம்மா? நீ பிரிந்த இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப் போகிறேன் முத்தழகி? இருவர் விதத்தை பறிகொடுத்து விட்டு சிறப்போடு வாழலாம் என்று உரைத்தாயே முத்தழகி. அத்தான் அரண்மனையில் திருமணம் முடிந்து நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நமக்கு நட்பிள்ளைகள் ஈடெடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை சிறப்போடு வளர்க்க வேண்டும். பெரிய போர் படை தலைவராக இந்நாட்டு மன்னனை ஆளும் அளவிற்கு அறிவும் ஆற்றலும் படைத்தவராக விளங்க வேண்டும் என்று உரைத்தார். நீ கட்டிய மண்கோட்டையில மனக்கோட்டையில் அனைத்து மண்கோட்டைகளாக போய்விட்டதே முத்தழகி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரம். நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமணி, கடவுள் செய்த குற்றமணி, கடவுள் செய்த குற்றமணி. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். உனக்கெனவாய் நான் பிறந்தேன், எனக்கெனவாய் நீ பிறந்தாய். உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ நீ பிறந்தாய். இருவர் செய்த குற்றமில்லை, செய்த குற்றமடி, இருவர் செய்த குற்றமில்லை. இருவர் செய்த குற்றமடி. ஒரு மனதை உறங்க வைத்தால், ஒரு மனதை தவிக்க வைத்தால். ஒரு மனதை உறக்க வைத்தாய், ஒரு மனதை தவிக்க விட்டாய். ஒரு மனதை உறங்க வைத்தால், ஒரு மனதை தவிக்க விட்டாய். இருவர் மீது குற்றமில்லை. இறைவன் செய்த குற்றமடி. இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமணி, கடவுள் செய்த குற்றமணி, கடவுள் செய்த குற்றமணி. முத்தழகி, முத்தழகி, சாமி ஆண்டாண்டு அறுந்து புரண்டாலும் மாண்டவன் இனிமே மண் மீது வரப்போறதில்லை ஐயா. அடக்கலம் செய்தில்லை ஐயா. காட்டுப்பாங்க அது இருக்கும் காட்டு மகளாக சென்று அதில் அழைக்கும்